உதயநிதியால் அது பண்ண முடியாமல் போனதுனால தான் இன்றைக்கி வந்து சொன்னபடி விஜய் அவர்களே வந்து கரெக்டாக கையை பிடிச்சி கூட்டு போய் அங்கே உட்காந்து பேசிட்டு இனி அப்பா எந்த தப்பு பண்ண மாட்டார், இனி அப்பா எந்த தப்பும் பண்ண மாட்டாரு. இல்லை அதுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கலையே. நான் தான் செஞ்சுட்டு குளத்தூருக்கே கூட்டு போனேனே. எங்க சேகர் நான் தான் எல்லாத்தையும் முடிச்சு குளத்தூருக்கே கூட்டு போயிட்டு வந்தேனே. அதுல எனக்கு வேடிக்கையா பார்த்தது மக்கள் சொன்னது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் மக்களை சந்திச்சு யாரும் அழுக வேணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது சேகர் பாபு அழுததை வந்து நம்ம ஏன் ஒரு ஆளுங்க அழுதுகிட்டே இருக்காப்புல அப்படின்னு. எங்க அழுதாரு? நீங்க மட்டும் அப்படி வச்சுக்கிட்டாரு. இல்ல சார், தண்ணி வரல. அது போக்கிரி படத்துல அந்த சீனை சொன்னாங்க. வடிவேல் வந்து ஏன் உன் பின்னாடி உட்காந்து ஒருத்தன் அழுகிறான், எனக்கு பதில் என் ஃபீலிங்ஸ் எல்லாம் அவன் கொட்டிட்டு இருக்கிறான், நான் அமைதியா வரேன் மாதிரி ஸ்டாலினுக்கு பதிலாக வந்து சேகர் பாபு அழுதாரு அப்படின்ற மாதிரியான காட்சிகள். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், இது வந்து ஒரு விதமா போனாலும் சேகர் பாபு அழுது உங்களுக்கு ஜோக்ஸா? தமிழ்நாடே கண்ணீர் வெடிச்சிச்சு அவரு தோத்ததுக்கு. என்னமோ எல்லாம் நிறைய பேர் அழுதாங்க. அப்பாவது ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அழுதாங்க. முதலமைச்சர் யார்? முன்னாள் முதலமைச்சர். ஓகே விடுங்க.